வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜி இப்ரானி பாலாஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் என்னென்னா, நடுக்கடலில் ஏற்படுற மர்மங்கள் நிறைந்த பேய் கப்பல் பற்றின பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கதை சொல்லட்டா காய்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் உங்களோட எல்லா விதமான விளம்பரத்தையும் குறைஞ்ச விலைக்கு பண்ணித்தரும். இந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். தி பேசிமோ 1911 ஸ்வீடனில் கட்டப்பட்ட இந்த சரக்கு கப்பல் 1931 அலாஸ்கா பக்கத்தில் கடல் நீர் உறைஞ்சதுனால அந்த இடத்துலையே சிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த கப்பலில் இருந்த பணியாளர்கள் கப்பலில் இருந்து இறங்கி குளிர தாக்கு பிடிக்க தற்காலிகமாக கூடாரம் அமைச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பனிக்கட்டிகள் உருகி கப்பல் மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் அதில் ஏறி தப்பிக்க நினைச்சவருக்காங்க அந்த பணியாளர்கள். ஆனால் அடுத்த சில நாட்கள்லையே பனிக்கட்டிகள் மறுபடியும் சூழ்ந்து கப்பல் அங்கேயே சிக்கிட்டு இருந்திருக்கு. அதனால் மறுபடியும் உருகுன்னு காத்திருந்த பணியாளர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற விதமாக கப்பல் திடீர்னு காணாமல் போயிருக்கு. அதை கண்டுபிடிக்க மீட்பு படையினர் தேடியும் எங்கேயும் அந்த கப்பல் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போல இருந்து 1969 வரைக்கும் மர்மமான முறையில் அந்த கப்பலை அங்கங்கே பார்த்தோன்னு சிலர் தெரிவிச்சிருக்காங்க. தி கேரோலாட்ரின்னு சொல்லப்படுற இந்த கப்பல் பெர்முடா முக்கோணத்திற்கு பக்கத்தில் கேப் எட்ராஸ்ன்ற இடமும் அங்கே இருந்த ஓட்டுநர்களும் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருந்திருக்காங்க. 1921 அமெரிக்காவில் இருக்க வடக்கு கேரோலின் கடல் பகுதியில் ஒரு கப்பல் பயங்கர சத்தத்தோட தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் உடனே அமெரிக்க கடலோர காவல் படைக்கு தெரிய வந்து உடனே கப்பலுக்கு போய் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆச்சரியம் அளிக்கிற விதமாக அந்த கப்பலில் இருந்தவங்களாம் திடீர்னு காணாமல் போயிருக்காங்க. அதை பற்றி விசாரித்தப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அதே சமயத்தில் அந்த சைடு போன வேறு கப்பல் கூட மாயமாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பெர்முடா முக்கோணத்தோட மர்மங்களில் சேர்ந்த கேஸோட இதையும் சேர்த்து முடிச்சிருக்காங்க. 1906 வான்குவர் பக்கத்தில் ரொம்ப மோசமான வானிலை காரணமாக தி எஸ்எஸ் வாலேன்சியா கப்பல் கடலில் மூழ்கி இருக்கு. அப்போது அந்த கப்பலில் இருந்த 108 பேரில் 37 பேர் உயிர் காக்கும் படகுல ஏறி உயிர் பிழைச்சிருக்காங்க. அந்த பகுதியில் இறந்தவங்க ஆவி அந்த கப்பலில் எப்பவும் தோன்றி மறையுதுன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. கப்பல் மூழ்கி பல வருஷமானாலும் அந்த பகுதி வழியாக போகிறதுக்கு இன்னும் கூட பயமாக தான் இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டப்போ அந்த பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் கூட அந்த கப்பலில் தோன்றி அங்கே வரவங்களை பயம் உறுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. 1947 மாலைக்கா ஜலசந்தியாவை கடக்க முயற்சி பண்ண 2 கப்பலில் தி ஓராங் மெய்டான்ற கப்பலில் இருந்தவங்க மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அந்த கப்பலில் இருந்து மீட்பு படையினருக்கு உதவி கோரி தகவல் வந்திருக்கு. உடனே அந்த இடத்துக்கு விரைந்து போன மீட்பு குழுவினர் ஆய்வு செஞ்சு பார்த்ததில் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா அந்த கப்பலில் இருந்த எல்லோரும் இறந்து போயிருக்காங்க. அவங்க முகம்லாம் பார்க்கவே கோராமையாக இருந்திருக்கு. தி கலூச்சி சிலி நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடலில் உள்ள சிலோன்ற தீவுக்கு பக்கத்தில் இரவு நேரத்தில் பிரகாசமான வெளிச்சத்தோட ஒரு பேய் கப்பல் சில வினாடி தோன்றி மறையுதுன்னு சொல்கிறாங்க. அந்த கப்பலில் இறந்து போனவங்களாம் அதே பகுதியில் ஆவியாக நடமாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கப்பல் தோன்றி மறைகிற அப்போல்லாம் பாட்டு கூத்து கும்மாலம் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தி கலூச்சின்ற இந்த கப்பல் சிலி நாட்டில் ரொம்ப பிரபலமானதுன்னு சொல்கிறாங்க. தி ஆக்டோவியாஸ் 1775 கிரீன்லாண்ட் நாட்டில் இந்த கப்பல் மிதந்துட்டு வந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் ஆர்டிக் பிரதேச குளிர்னால இறந்து போயிருக்காங்க. அந்த கப்பலோட கேப்டன் அவரோட இருக்கையிலேயே கையில் கப்பலோட லாக் புக் பென் வச்சுட்டு இருக்க மாதிரி இறந்து போயிருக்காரு. இதே மாதிரி நம்ம பார்ட் 1 வீடியோலையும் பார்த்துருப்போம். ஏன்னா அது ஒரே அமானுஷ சக்தினால் ஒரே வருஷத்தில் 3 முறை அந்த மாதிரி
மாதிரி ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கப்பலை கடலில் பிணத்தோடு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவோட பார்ட் 1 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த ஒரு உண்மை சம்பவத்தோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கதை சொல்லட்டா காய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.